ஹாய் ஆல், வெல்கம் டு சமையல் வித் கனி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ரொம்பவும் ஹெல்த்தியான வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு ரொம்பவும் சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரைட் ரைஸ். இதில் கடையில் வாங்கக்கூடிய எந்த விதமான ஒரு ப்ரிசர்வேட்டிவ் சாஸுமே நான் இதில் சேர்க்கலை. வீட்டில் இருக்கிறத வச்சு சாஸ் மாதிரி ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த டொமேட்டோ கெச்சப் மாதிரி உள்ள அந்த டேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் விட்டு இங்கே நான் பொடியாக இஞ்சியும் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூட ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது டொமேட்டோ கெச்சப்புக்கு பதிலாக தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சில்லி சாஸ்க்கு பதிலாக ஒரே ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே அந்த ரெண்டுத்துக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ். ஸோ அதை ஆட் பண்ணி தக்காளி அந்த மிளகாய் தூள் ரெண்டுமே நல்லா குக் ஆகணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அது குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப சாஃப்டாக குக் ஆக வேண்டாம், நம்ம கொஞ்சம் க்ரன்ச்சியாக குக் ஆனால் போதும். அந்தளவுக்கு அது குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் என்னென்னவோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் கேரட் பீன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். இன்னொன்று முக்கியமான விஷயம், இது குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால காய்கறிகளை ரொம்ப குட்டியாக கட் பண்ணி போடுங்க. நீட்டமாக ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் லுக்கு வரணும் அப்படின்றதுக்காக அப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே குழந்தைங்களுக்கு ஒரு சாக்கு தூக்கி தனியாக ஓரம் போட்டுருவாங்க. ஸோ குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கேரட் பீன்ஸும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இங்கே வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு கை நிறைய கொத்தமல்லியை ஆட் பண்ணி கலந்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான வீட்லேயே ஹெல்த்தியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சமையல் வித் கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்.